ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிட்றோம்னா அந்த அடியில் கடிக்கணும். ஊர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் போகணும். சோறுங்கிறதுக்கு 15 கிலோமீட்டர் ஓடி போறாங்க. 6-3-18 காசு டிக்கெட் எடுத்தீங்களா? நம்மளோட கூட்டாளி மாதிரி பாருங்க நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் சனம் குறை ஒரு நாள் சம்பளம் நல்லா இருக்கு நம்ம பிரியாணி அப்ப என்ன நாக்குடா இது? ஒரு டீ 150 ரூபா. என்னடா காசு? ஹலோ நண்பர்கள் எல்லாருக்கும் பிந்திய ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாங்கள் ஈத் பயணம் கொண்டு மேற்கொள்ள போகிறோம். எங்கன்னு சொன்னால் பொத்திட்டு போகிறோம். ஊர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் போகணும். இன்றைக்கி மிச்ச நாளைக்கு போகிறோம். நம்மளோட நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். ஸோ இந்த ட்ரிப்பில் என்ன மாதிரி ஃபன்னுகள் இருக்கு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிக்கிற நம்மளோட நண்பன் பெஸ்ட் நண்பன் ரம்ஷான் நிற்காரு. அவர் தான் டிரைவர். இன்றைக்கி நம்மளை போகிற வழியில் மற்ற நம்மளோட கூட்டாளி மாதிரிலாம் போயிருக்காங்க. இப்போ காட்டுறேன், இப்போ வருவாங்க. நிறைய போகுது, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஓகே வாங்க போ. சோறுங்கிறதுக்கு 15 கிலோமீட்டர் ஓடி போறாங்க. நம்மளோட கூட்டாளி மாதிரி பாருங்க. மிஸ்டர் மாஸ்டர் அங்கே நான் பின்னுக்கு 2 பேருக்கு அந்த சுனாமியில் அடிபட்டாங்க. முன்னுக்கு NIP போறார். டிரைவர் நம்ம டிரைவர் எங்க அக்கரபாத் போலீஸ் ஸ்டேஷன் போறோமா? தம்பி தம்பி ரிஷாத் உங்களோட ஷெட்யூல கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? என்ன மாதிரி அக்கா மாதிரி சோளம் பிடிப்பாங்க சாப்பிடுவாங்க. வேறு அது போற குடியல் அது போற பிரியாணி சாப்பாடு சாப்பிடுறோம். என்ன சாப்பாடு? அது தம் பிரியாணி சாப்பிடுறோம். நம்ம அதே போற ஒரு ரம்ஜான் ஒரு ஹோட்டல்ல பின்னால ஒரு ட்ரீட் அதோட முக்கியம் என்னன்னா நம்ம கூட்டி வர செலவெல்லாம் ரம்ஜான் தான் விடுறாரு. ரம்ஜான் அப்பயே எங்கள்கிட்ட காசு வாங்கினா அது சாப்பாடு நம்ம கொடுக்கும் போக்குவரத்து தானே வரும். செலவுண்டா எல்லாம் சேர்த்துக்காடா செலவு அது செலவு மணிக்கு வாகனத்தான் செலவெடுத்துக்கிறேன். டிரான்ஸ்போர்ட் செலவா? ஹோட்டல்ல வந்து புக் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் புக் பண்ணிக்கிறேன். ஒரு காஃபி புக் பண்ணிக்கிறேன். நீ எனக்கிட்ட கணக்கு கூட போறா சரியானே? ஒரு 15 கிலோமீட்டர் ஒரு லிட்டருக்கு மச்சான் சரியா? அப்ப போய் வரது 90 கிலோமீட்டர். 6 லிட்டர் பெட்ரோல். 6-3-18 1800 ஆகாச்சு. 2000 ரூபாய் பெட்ரோல் பார்த்த போது நீங்க என்ன ஒரு 50,000 ரூபாய் டிரான்ஸ்போர்ட் வைக்கிறீங்க? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இல்லடா நீங்க யார்கிட்ட கணக்கு போடுறீங்க? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா போறது ஓகே பண்ண நம்ம அவர் இங்க கூட்டிக்கிறோம். அடுத்த இப்ப வாஜிக்குள்ள கூட்டிட்டு போவோம். என்ன பிரச்சனை? சரி ஓகே ஓகே அப்ப சரி. அவர் எல்லாம் ரெடி. மாலிஷா மாலிஷ் ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்கீங்க. பொத்தியில் பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் ஆனிக்கு. ஸோ சின்ன ரிலாக்ஸ் வந்து நல்ல மரம் இந்த சைட்ல எல்லாம் வச்சுக்கிறாங்க. நண்பர்கள் எல்லாம் செட்டியான பயரிங்ல இருக்காங்க. பசிக்கு ஒரு பார்க்கணும். இல்லை பசிக்கு அடிமையா பசிக்குது. எங்க டிரைவர் என்ன பசிக்குதா உங்களுக்கு? டிரைவர் எனக்கேண்டா பயங்கர பசி இல்லவா? பயங்கர ஃபன் பண்ணணும். நம்ம லேட்டாகி போய் சாப்பிடுவோம். அங்கே தலைவர் சோழன் சாப்பிடணும். தலைவர்கிட்ட கேட்கணும். உங்களோட கேட்கணும். பொத்தியில் பஸ் ஸ்டாண்டை பாருங்க. உள்ளேக்கு சரி சாப்பிடுங்க போயிட்டு இடம் நாவலாடி 6 என்ன எவ்வளோ நேரம் எடுக்கும் சேர்ந்து பொத்தி டவுன்ல இருந்து? 15 நிமிஷமா? 5 கிலோமீட்டர்.
நம்மளோட வேலை தானா இவ்வளோ டிக்கி வரதான் நம்மளோட வேலை. வாங்க இப்போ நாங்கள் சரியா நாவலாரங்கிற இடத்துல இருக்கிறோம். பகல் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக பொத்திவில் டவுனில் இருந்து பானம போகிற ரோட்டில் தான் இந்த இடம் இருக்குது. ஒரு 15 நிமிஷம் டவுன்லேருந்து ஓடி வரணும். இந்த இடத்துல நீங்கள் சமைச்சு சாப்பிடணும். அதுக்குரிய இடம் நல்லாவே இருக்குது இந்த இடம். இப்போ நம்ம பகல் சாப்பாடு சாப்பிட்டு கண்டிப்பாக தானே 2 நாட்களுக்கு பிறகு 2007 பேட்ச் கூட்டாளி மாறு நம்மளோட நட்பு சொந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து வெளுப்பனா நிறைய பேர் காட்டார் சவுதியில் இருக்க சாப்பிட்டு கூட கண்டினியூ பண்ணுறோம். அடுத்த பேக்கா எத்தனை சாண்டா 3 சாணா 3 சாணம் நம்ம சாப்பிட்றோம். சாப்பாடு எப்படி சாப்பாடு எங்க சொல்றா நம்ம அது கொடுக்கப்படாது விளம்பரம் உங்க எடுத்து தெரியணும். என்ன கமெண்ட் பண்ணுங்க பேசுங்க மெசேஜ் பண்ணுங்க. இறால் சம்பல் நல்லா இருக்கு நம்மள இறால் சம்பல் அந்த சாப்பிட்டு முடிஞ்சு அங்கிள் ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். ஐஸ்கிரீம் எவ்வளவு டிஸ்கவுண்ட் தர போறாரு அங்கிளா 10 ரூபா கூட்டி நல்லா போகிறோம் சாப்பிட்றோம் ஐஸ் பழம் எல்லாரும் கூட எப்படி ஏன்னா ஒன்றுக்கு நாளோட ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிட்றோம்னா இந்த அடியில் கடிக்கணும். இப்படி கடிச்சு எடுத்து போட்டு இந்த ஐஸ்கிரீமை இழுக்கணும் முள்ளுக்கு. அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் கடிச்சு சாப்பிடணும். இல்லை சாப்பிட்டு வார ஆக்கள் எப்படி நல்ல பிரச்சனை இல்லை. நிறைய பேர் வாரா எப்போ க்ளோஸ் ஆகும் குறைஞ்சிடும். அதுக்கு பிறகு வளமையாக இப்படி தான் சனியாக இருந்த இடம் இப்படி தான் இருக்குமே. சரியா கொண்டா வந்தீங்கோ கொண்டா வந்ததால உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. சரி அப்படியே போய் வாங்க. சரி வாங்க சாப்பிட முடிஞ்சு இப்போ போகிறோமா எங்கே போய் இப்போ அடுத்த பிளானுங்க பிளான் கோழி நடுறாரு உள்ளே 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 போய் என்ன செய்ய போறோம் குளிக்க போறோம். செம்மையா தம்பி எங்க ரெடி ஆயிட்டாரு மாத்தி இங்கேயா ரெடி ஆயிட்டாரு குளிக்கிறதுக்கு இங்கேயே ரெடி ஆயிட்டாரு. நம்பர் எல்லாம் எடுத்துக்காண்டா நம்பர் வாங்க போ என்னம்மா சோமாரிக்கா. இப்போ நாங்கள் சாப்பிட்ட இடம் இப்போ போயிட்டு இருக்கிற உள்ளேங்கிற அருகம்பேங்கிற அந்த இடமும் பொத்திவில்லைங்கிற ஒரு ஊரில் தான் இருக்கு. இது இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தில் தான் இது அமைய பெற்றிருக்கு. இந்த இடம் குறிப்பாக டூரிஸ்ட் அதாவது வெளிநாட்டவர்களால் சூழப்பட்ட டூரிஸ்ட்கள் நிறைந்து கிடக்குகின்ற ஒரு இடம்தான் இந்த இடம் அருகம்பே பீச். ஸோ வாங்க வெளியே போயிட்டு எப்படி வெளியே எப்படி என்ஜாய் பண்றவங்க பாருங்க பாருங்க பாருங்க. தம்பி என் தம்பி எங்க குளிக்க போயா காசு டிக்கெட் எடுத்தீங்களா? சரி வாங்க போ. எவ்வளோ தேசிய உங்களுக்கு தெரியும் அருகம்பே நிறைய வெளிநாட்டவர்களால் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு இடம். ஆனால் தற்பொழுது குறைந்து காணப்படுகின்றது. தற்போதைக்கு நம்ம நாட்டு மக்கள் தான் நிறைந்து காணப்படுகின்றாங்க. அரங்கோமா கிரௌட பாத்தேடா அம்மோ அம்மோ
நீங்க ரெண்டு பேரும் என்னத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றீங்க எனக்கு தெரியும். அவளை குளிச்சு முடிச்சு வெளியா போறோமே பாட்டி செக்ஷன் ஓவரா அடுத்து எங்க போற சொல்லு. புதகை டீ ஸ்டார். என்ன பண்றது, டீ குடிக்கலாம் பார்த்தா 10 பைசா கிடையாது, ஊர்ல ஒரு வழியும் தெரியாது. சமாளிப்போம். இங்கே போறேன். அடிக்கிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் வந்தீங்க? 40 கிலோமீட்டர். டியூடிக்கு அட்டப்பள்ளத்துக்கு போற அங்கிருந்து சைக்கிள் வேஸ்ட் தெரியுமா எவ்வளவு உண்டு? அப்ப என்ன நாக்குடாயிரு? 45 கிலோமீட்டர் டீ அடிக்கிறதுக்கு வந்தீங்க. சோ எக்ஸ்பென்சிவா இல்ல நாக்குடாயிரு பொத்திட்டு வந்தீங்க டீ அடிக்கிறது. ஆமா ஆமா, ஏற்கனவே எல்லா காசும் புடிங்கிட்டு போயிருச்சு. இனி உன் டீ வர சாப்பிட்டு வகுத்தால புடிங்கி போய் கிடக்க வேண்டியதா? அண்ணே ஒரே ஒரு டீயை மட்டும் வாங்கி சாப்பிட்டு பா. நம்ம டீ வேலை செய்யுது. ஒரே டீல எல்லா பயிலையும் கவுத்து விட்டா நாக்குடாயிரு எப்படி ஒரு டீ 150 ரூபா. என்னடா நம்ம ஊர்ல டீ 100 ரூபாய்க்கும் இருக்கு, 120 ரூபாய்க்கும் இருக்கு. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கொள்வோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பயணம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 4 பயணம் எப்படி வாப்பா? பயணம் நல்லா டைம் நல்லமா